ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் சப்பாத்தி எக் நூல் எப்படி பண்ணால் பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு, பெப்பர் பவுடர் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இது ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அதுலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கிறதுக்கு தோதா இல்லைங்க, அதனால் நான் முட்டையை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது நான் அரை கேரட் எடுத்திருக்கேன், அதையும் நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கோஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ கேப்சிகம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், ஆனால் நான் என்கிட்ட கேப்சிகம் இல்லைனால நான் சேர்க்கலைங்க. பட் இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். இந்த டயத்தில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம முட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மல்லிச்செடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. இதுக்கு தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க என்னோடய ஸ்டைலில்